வணக்கம். இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது அற்புதமான ஒரு மூதுரை சொல்லுவாங்க. ஒரு மீன் ஓட ஒரு மீன் வரும்பளவும் வாடியிருக்குமாம் கொக்கு. இந்த மாதிரி ரொம்ப காத்திருந்து எப்படியெல்லாம் அரசியலுடைய நிலவரம் செல்கின்றது அப்படிங்கிற கூர்ந்து கவனித்து மீண்டும் பேட்டி கொடுத்துருக்காரு. 9 வருஷம் நான் சும்மா இருந்துட்டேன், இனிமேல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சசிகலா அம்மையார் ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கட்சிக்கு பெயர் இல்லை, வேணா அம்மா அதிமுகன்னு வைக்கப்படலாம் அப்படின்னு ஒரு தகவல் போயிருக்கு. ஆனால் கொடியை அறிமுகப்படுத்திட்டார். ஏன்னா எல்லாம் ஒரே குட்டையில் ஊர்ன மட்டும் தானே, அந்த கருப்பு வெள்ளை சிகப்பு. எம்ஜிஆர் என்ன கையில் எடுத்தாரோ அதை அடிப்படையாக ஜெயலலிதா அம்மையார் வந்தார். அதன் அடிப்படையில் அடுத்து அமமுக, அப்புறம் அப்படியே வரிசையாக அந்த ஒரே குட்டையில் ஊர்ன மட்டை அப்படிங்கிற மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு, கருப்பு வெள்ளை சிகப்பு. என்ன நடுவில் 3 படத்தை போட்டார். அண்ணாவோட படம், எம்ஜிஆரோட படம், ஜெயலலிதா அம்மையாரோட படம். அமமுக கொடியை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா அம்மையாருடைய படம். இவர் 3யுமே போட்டார். அந்த அளவுக்கு அவசரமாக கட்சியை ஆரம்பித்திருக்கின்றாரா அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்தில் இல்லைன்னு தான் தோணுது. சட்டமன்ற தேர்தல் வரட்டும், அதன் அடிப்படையில் அதுக்கு பின்னால் நம்ம வேட்டு வச்சுக்கலாம், கச்சேரி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு நிலைப்பாடாக இன்றைக்கி கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறார். பொதுவாக யார் கட்சி ஆரம்பித்தாலுமே சரி, அது அவரவர்களுடைய ஒரு பிரியத்தின் வெளிப்பாடு. இருந்தாலும் சசிகலா அம்மையார் ஆரம்பித்திருப்பது கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். யாருக்கு இதனால் என்ன லாபம்? அவருக்கு தன்னுடைய ஆத்திரத்தின் வெளிப்பாடு. மற்றபடி எடப்பாடி தன்னை மதிக்கவில்லை, அந்த ஒரு வெளிப்பாடு. ரெண்டாவது, எடப்பாடி தனக்கு துரோகம் செய்து விட்டார், வேற ஒன்றுமே கிடையாது. சிறைச்சாலைக்கு போவதற்கு முன்னால் ஒரு பொறுப்பு கொடுத்தாரு. இந்தாப்பா அதை வச்சுக்க, நான் ஒரு 4 வருஷம் கழித்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு கொடுத்தாரு. ஆனால் அவரை எடப்பாடி ஏமாற்றி விட்டார். 4.5 வருஷம் இருந்தார். அதுக்கு பின்னால் அந்த அம்மா வரக்கூடிய சமயத்தில் என்னால் முடியாது, கட்சி எனக்கு சொந்தமான, நான் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு பலவிதமான தரியடத்துவங்கள். அப்புறம் டிடிவி விரட்டப்பட்டார், ஓபிஎஸ் விரட்டப்பட்டார். இந்த தனித்த முறையில் எடப்பாடி 10 தேர்தலை சந்திச்சிட்டார், எதுலேயுமே வெற்றியில் 0. அதன் அடிப்படையில் எல்லாருமே சொன்னாங்க, குறிப்பாக பாஜக சொன்னது, எல்லாம் ஒன்றா சேர்ந்துருங்கப்பா, டிடிவி, சசிகலா, ஓபிஎஸ், ஆல்ரெடி எடப்பாடி சேர்ந்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும், வெற்றி அடைய முடியும் அப்படின்னாரு. கடைசி வரைக்கும் எடப்பாடி ஒப்புக்கொள்ளவில்லை, எக்ஸப்ட் டிடிவியை தவிர. டிடிவியை ஏற்றுக்கிட்டார். அந்த டிடிவி இன்னைக்கு சொல்லிட்டு, நான் அதிமுகவோட கூட்டணி இல்லைங்க, பாஜகவோட கூட்டணி. ஆனால் 2 பேரும் பேட்டி கொடுக்குறாங்க, எடப்பாடியும் டிடிவி, நாங்கள் இருவரும் ஒன்றாக பிரச்சாரம் செய்வோம் அப்படின்னு. இந்த மாதிரி பலவிதமான ஒரு கருத்தின் வெளிப்பாடு இன்றைக்கி அரசியல் சூழல். அமமுக, அதிமுக, ஓபிஎஸ் அவர் அதிமுக உரிமைக்குழு மீட்பு கழகம்னு போயிட்டுருக்காரு. அவரையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் சொல்லி போட்டு பாஜக சொன்னாங்க, எவ்வளோ சொன்னாங்க. எடப்பாடி அதை கேட்கல. அவர் பார்த்தாரு, பாஜக கூட்டணியை விட்டு விலகினார். அப்புறம் திரும்ப அப்படியே இருந்துகிட்டு இருக்கிறார். திரும்ப எப்போ கூப்பிட்டா நான் சேருவேன். அதே மாதிரி தான் டிடிவி விலகினார், தினகரன் விலகினார். அப்புறம் மீண்டும் அவரை சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல். காரணம் என்னென்னா, அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டார், அதனால் டிக்ளரேஷன் பண்ண முடியாது. அதன் அடிப்படையில்
ஓபிஎஸ் அப்படி இல்லை, அதிமுகவை நோக்கி இருக்கிறார். அதனால் வந்து அவரை சேர்த்தா விட நமக்கு வேட்டு வந்துச்சு. இப்படி எடப்பாடி என்ன பண்ணார், யாரை வேணால் சேர்த்திக்குவேன், அவரை சேர்த்த மாட்டேன் ஓபிஎஸ்ஸை. சசிகலாவையும் நான் சேர்த்த மாட்டேன், ஏன்னு கேட்டால் பொதுச் செயலாளர் நான் தான் சொல்லி போட்டு கோர்ட்டில் கேஸ் இருக்குது. அதன் அடிப்படையில் அதை எடுத்துக்கிட்டு அலைஞ்சாங்க அப்படின்னு நமக்கு வேட்டு. ஆக தனக்கு யார் வேட்டு வைக்கின்றார்களோ, தனக்கு யார் எதிரியாக தனக்கு பிரச்சனை பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிறார், அவர்களை சேர்த்தாம டிடிவி மட்டும் சேர்த்துக்கிட்டாரு. ஆமாம், இன்றைக்கி வந்து ரன் பண்ணிட்டு போயிட்டுருக்குறாங்க. மற்ற ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் அதிமுக அப்படிங்கிற அந்த தொண்டர் குழு இன்றைக்கி வந்து திமுகவை நோக்கி சேர்றதுக்கு போயிட்டுருக்கு. காரணம் என்னென்னா, தன் பையனுக்கு 2 சீட்டு தான் நிற்கவில்லை, மற்றபடி தன்னை நம்பி வந்திருக்கிற ஐயப்பன் எம்எல்ஏவை உள்ளே நுழைச்சிடலாம், ஒரு 4 சீட்டு 3 சீட்டு கிடைச்சா போதும் அப்படின்னு ஓபிஎஸ் திமுகவுக்கு கொக்கியை போட்டுட்ருக்கிறாரு. ஆனால் சசிகலா அம்மையார் அப்படி இல்லை. அமமுக டிடிவி தனி கட்சி, எடப்பாடி அதிமுக. சசிகலா அம்மையாரை பொறுத்த வரைக்கும் நான் எங்கேயும் சேர மாட்டேன், என்னுடைய கட்சி அதிமுக. ஜெயலலிதா அம்மையார் இருந்ததுக்கு பின்னால் நான் இல்லைன்னு எடப்பாடி இன்னைக்கு முதலமைச்சரே கிடையாது, அவர் என்னை துரோகம் செய்து விட்டார். அதனால் நான் விட மாட்டேன், நான் தான் பொதுச் செயலாளர், இல்லாவிட்டால் நான் மீண்டும் ஒரு கட்சியை ஆரம்பிப்பேன்னு சொல்லி போட்டு அம்மா அதிமுக அப்படின்னு ஆரம்பிக்கப்படலாம் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு. இன்னும் கட்சி பெயரை அவர் வெளியிடவில்லை. இதன் அடிப்படையில் இன்னைக்கு வந்து நெல்லை பக்கத்தில் பசும்பொன்னில் நடந்த ஜெயலலிதா அம்மையாருடைய பிறந்தநாள் விழாவில் நலத்திட்டங்களை வழங்கி நான் புதிய கட்சியை ஆரம்பிக்க போகின்றேன்னு சொல்லி போட்டு சசிகலா அம்மையார் ஆரம்பிச்சிருக்காங்க. அது அம்மா அதிமுகவும் இருக்கலாம், வேறு அதிமுகவும் இருக்கலாம். ஆனால் கட்சி கொடி கருப்பு வெள்ளை சிகப்பு, நடுவில் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மையார், முடிஞ்சு போச்சு. இதன் அடிப்படையில் வந்து இன்னைக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் ரொம்ப டஃப்பாக இருக்கும். யாருக்கு? அதிமுகவுக்கு இருக்கும். திமுகவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. அதுதான் நம்ம கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதிமுகவுக்கு இருக்குது ஃபுல்லாக. எடப்பாடி ஏதாவது ஒரு வகையில் ஜெயித்து விடலாம் சொல்லி போட்டு அவர் ஒரு கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்தார். பாஜக பார்த்தது அவரோடு சேர்ந்து நாம் ஏதாவது சேர்ந்து நாம் ஜெயித்து விடலாம் அப்படின்னு. ஆனால் 2 ஓட்டையுமே பிரிக்கக்கூடிய விதமாக அது ஆல்ரெடி அமமுக முடிஞ்சு போச்சு. அப்போ 2 ஓட்டைகளும் பிரிக்கக்கூடிய அளவுக்கு, குறிப்பாக எடப்பாடி அதிமுக ஓட்டை பிரிக்கக்கூடிய அளவுக்கு யார் நிலைப்பாடுன்னு ஓபிஎஸ். ஆமாம், அவர் வந்து எப்படி இருந்தாலும் சரி, தனிப்பட்ட முறையில் ஒரு கட்சியை நான் அந்த ஆரம்பிக்க மாட்டேன், அதிமுகவோடு நான் சென்று கொண்டிருப்பேன். மற்றபடி வந்து எப்படியாவது ஒரு வகையில் ஏதோ ஒரு கட்சியில் இணைய மாட்டேன், ஆனால் கூட்டணியாக செயல்படுவேன். அப்போ தான் வந்து அதிமுக ஓட்டை பிரிக்க முடியும். சசிகலா அம்மையார் அதே மாதிரி தான். இப்போ 2 பேரும் தனித்தனியாக பிரிந்து வரக்கூடிய சொல்கிறோம். ஆல்ரெடி டிடிவி பிரிச்சுட்டார், முடிஞ்சு போச்சு. இப்போ 2 பேரும் பிரிக்கக்கூடிய சமயத்தில், குறிப்பாக இப்போதைக்கு சசிகலா அம்மையார் பிரிகிற சமயத்தில் கட்டாயமாக அதிமுகவோட துண்டா ஒதுங்கிறோம். ஓபிஎஸ் துண்டா ஒதுங்கிட்டார். அதில் மனோஜ் பாண்டியன் மற்ற வைத்தியலிங்கம் திமுகவில் சேர்ந்துட்டாங்க. அவர்களுடைய ஆதரவாளர் கான்செப்ட் திமுக ஓட்டு போட்டுருவாங்க. குறிப்பாக இவருடைய ஆதரவாளர் கான்செப்ட் வந்து இங்கே தனிப்பட்ட முறையில் இருந்தால் திமுகவை நோக்கி ஓபிஎஸ் போகலாம். அப்போ என்ன, திமுக இன்னும் மெஜாரிட்டி தான் வரும். ஆக சசிகலா அம்மையார் வந்து இன்றைக்கி வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா அதுவும் வந்து திமுகவுக்கு சாதகமாக தான் அமையும் அந்த அளவுக்கு. ஏன்னா கேட்டால் துண்டா ஒன்று சேர விடாமல் துண்டு துண்டாக பிரிச்சிடறாங்க. ஒன்று சேர விடாமல் துண்டு தான் பிரிக்கக்கூடிய சமயத்து எல்லாமே திமுகவுக்கு சாதகமாக அமையக்கூடிய நிறைய வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. பண்ருட்டி ராமச்சந்திரன் அப்படிங்கிற புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கார், எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு. அவர் வயசு ஒரு 89-90 இருக்கும். எதற்காக ஆரம்பித்திருக்கின்றார் அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு வந்தாச்சு. அவர் இந்த வயசில் ஆரம்பித்து என்ன பண்ண போகிறார்? விஜயாலே தாக்கு பிடிக்க முடியல. ஆனால் அவர் பழுத்த பழம் பண்ருட்டி ராமச்சந்திரன். விஜய்க்கும் பண்ருட்டி ராமச்சந்திரன் ஏணி வச்சா கூட எட்டாது. இருந்தாலும் செங்கோட்டையன் அங்கே போயிருக்கார், தாவேக்காவுக்கு போயிட்டார், 54 வருட சர்வீஸ். அதே மாதிரி தான் பண்ருட்டி ராமச்சந்திரனும். இருந்தாலும் அவர் தாவேக்கா அப்படிங்கிற கட்சியோடு சேர்ந்திருக்கிறார், கட்சியில் உறுப்பினர் ஆகிட்டார். ஆனால் பண்ருட்டி ராமச்சந்திரன் அப்படி இல்லை, ஓபிஎஸோடு இருந்தார். ஆமாம், மற்றபடி தனி கட்சி 2 நாளைக்கு முன்னால் ஆரம்பிச்சிட்டார்.
எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற ரைட்டு ஓகே இருக்கட்டும், அதை பற்றி ஒன்றும் கிடையாது. அதை வச்சு என்ன பண்ண போகிற, அதுதான் பெரிய விஷயம். அதுலேயும் இருக்கக்கூடியவர் வந்து ஓபிஎஸோட ஆதரவாளர் தான் பொதுச் செயலாளரை போட்டு 2 பேரும் கலந்து பண்ணக்கூடாது. இருந்தாலும் ஓபிஎஸ்னுடைய ஒரு ஓட்டை, அவருடைய ஆதரவாளர் ஓட்டை பிரிக்கக்கூடிய ஒரு சூழல். ஆல்ரெடி வைத்தியலிங்கம் மனோஜ் சம்மந்தப்பட்ட வகையில் 2 பேரும் அவங்களுடைய ஆதரவாளர்கள் திமுக விலகி போயிட்டாங்க. ஓபிஎஸ் திமுக வந்துட்டானா அது ப்ளஸ் ஆகி போயிடும். மற்றபடி பண்ருட்டி ராமச்சந்திரனும் ஓபிஎஸ்னுடைய இன்னொரு ஆதரவாளர் சேரக்கூடிய சமயத்தில் ரெண்டும் பண்ணுறாங்க. என்ன பண்ண போகிறாங்க, திமுகவுக்கு சாதகமாக தான் அவங்களுடைய ஓட்டு அமைய போகுது. ஏன்னு கேட்டால் அந்த அதிமுக ஓட்டை திமுக வகையில் சேராத அளவுக்கு தன் வரையாக பிரிக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அதிமுக ஓட்டை தான் பிரிக்கிறாங்க. அப்போ சசிகலா அம்மையாரும் எடப்பாடியினுடைய போடக்கூடிய அந்த அதிமுக ஓட்டை பிரிச்சிடுறாங்க. ஓபிஎஸும் திமுகவில் சேர்ந்து திமுக சாதகமாக மாறிடுது. அப்போ பண்ருட்டி ராமச்சந்திரன் கான்செப்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய ஆதரவாளர்கள் மற்றபடி இருந்த வகையில் ஆதரவாளர்கள் அங்கே இருக்கக்கூடிய வந்தையில் ஓபிஎஸ்னுடைய அந்த குறிப்பிட்ட அண்ணா அந்த இது அதிமுக தொண்டர் என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு வகையில் தாவேகாவுக்கோ அதிமுக சென்று விடாமல் இருப்பதற்காக தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு தடுப்பாக இன்னைக்கு பண்ருட்டி ராமச்சந்திரன். அரணாகன்னு சொல்ல முடியாது, அரணா மிகப்பெரிய ஒரு வார்த்தை. தடுத்து நிறுத்தி இவங்க போய் திமுகவை போற்றக்கூடாது, தாவேகாவை போற்றக்கூடாது. அதனால் நம்ம ஒரு கட்சி ஆரம்பித்தோம்னா அதன் அடிப்படையில் வந்து இங்கே எல்லாம் வந்துடுவாங்க. சசிகலா மாதிரி அது தனி. இங்கே வந்துடக்கூடிய சமயத்தில் என்ன ஆகுது, எடப்பாடி எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் போயிடும். அப்போ நட்டாற்றி விட்டக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி எடப்பாடி, அதை நம்பி போன பாஜக, ஆமாம், இருவருக்கும் மிகப்பெரிய ஒரு தோல்வி காத்திருக்கிறது. ஆமாம், அதாவது வந்து ஒரு இது கதை சொல்லுவாங்க. ஒரு 5 மாடுகள் ஒன்றாக இருந்தன. அப்புறம் பிரியாதான்னு பார்த்தோன்னா ஒன்றுக்குள்ளே ஒன்றுக்கு சொல்லி கொடுத்து ஒரு சிங்கம் என்ன பண்ணுது, துண்டு துண்டாக பிரித்து துண்டு துண்டாக வேட்டையாடிச்சு. அது மாதிரி வந்து இன்றைக்கி திமுக எல்லாரையும் வேட்டையாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிங்கமாக இன்று காணக்கூடிய ஒரு சூழல் தான். துண்டு துண்டாக போயிட்டான், முடிஞ்சு போச்சு. ஏதோ கொஞ்சம் மிஞ்சி இருந்த ஒரு ஓட்டையும் பண்ருட்டி ராமச்சந்திரன் திமுகவுக்கு அதன் அடிப்படையில் கொடுப்பார்னு பார்த்து அவரும் தனியாக பிரிச்சுட்டார். சசிகலா மாதிரி இப்போ கட்சியை ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எல்லாரும் ஜெயிக்க முடியுமா? கிடையாது. சசிகலா அம்மையாரும் ஜெயிக்க முடியாது, பண்ருட்டி ராமச்சந்திரன் ஜெயிக்க முடியாது. ஓபிஎஸ் திமுகவில் இணைஞ்சிட்டா முடிஞ்சு போச்சு. தனிப்பட்ட முறை நின்றாலும் அவரும் ஜெயிக்க முடியாது. எல்லாரும் சேர்ந்தா ஜெயிக்கலாம். அதைத்தான் பாஜக சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு பாசிச கும்பல். அப்போ என்ன, அது எடப்பாடியும் ஜெயிக்க முடியாது. அதை நம்பி இருக்கக்கூடிய பாஜகவும் தலையில் போய் துண்டை போட்டுற வேண்டியதான். கட்டாயமாக முடியாது, துண்டு துண்டாக. அப்போ இது அனைவருக்கும் எதிரியின் பிரிவுகள். ஆமாம், திமுகவுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு. ஆமாம், 200 தொகுதியில் ஜெயிப்போம்னு சொல்லி போட்டு திமுக சொல்லிட்டு இருக்கிறாங்க. கட்டாயமே இல்லை. சசிகலா இந்த சோன்ஸ் இதெல்லாம் அடிப்படை துண்டு துண்டாக போன வகையில் 234 தொகுதியிலுமே திமுக ஜெயிக்கும் என்பது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.